இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். விருதுநகர் அருகே உள்ள கட்டனார்பட்டியில் வனஜா பட்டாசு ஆலை இயங்கி வந்தது. இன்று மதியம் இங்கு பட்டாசு தயாரிப்பின் போது திடீர் வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் சிக்கி 23 பேர் இறந்தனர். 6 பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டனர். விசாரணையில் கோவிந்தநல்லூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் முத்துமாணிக்கத்துக்கு சொந்தமான ஆலை என தெரிய வந்தது. விடுமுறை நாளான இன்று விதியை மீறி பட்டாசு தயாரித்துள்ளனர். கிட்டத்தட்ட 35 பேர் விபத்து நடந்தபோது இருந்துள்ளனர். மீட்பு பணியின் போதே உள்ளே இத்தனை பேர் சிக்கியிருந்தது தெரிந்தது. அடுத்தடுத்து சடலங்கள் மீட்கப்பட்டு அப்பகுதியே சோகத்தில் மூழ்கியது. மாலை 6 மணி அளவில் மீட்பு பணி ஓரளவு முடிந்து தீ முழுவதும் அணைக்கப்பட்டிருந்தது. 7 மணிக்கு ஜேசிபி மூலம் இடர்பாடுகளை அகற்றிக் கொண்டிருந்தனர். அப்போது உராய்வினால் மீண்டும் தீப்பற்றி பட்டாசு மூலப்பொருட்கள் வெடித்தது. இதில் 5 தீயணைப்பு துறையினர், 4 போலீசார் உள்ளிட்ட 13 பேர் காயமடைந்தனர். நல்வாய்ப்பாக கலெக்டர் சுகபுத்ரா மற்றும் எஸ்பி ஸ்ரீநாதா காயமின்றி தப்பினர். காயமடைந்தவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டனர். விபத்தை தொடர்ந்து உரிமையாளரான முத்துமாணிக்கம் தலைமறைவாகிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மொத்தம் 4 அறைகள் தரைமட்டமாகி உள்ளன. விடுமுறை நாளில் விதி மீறி ஒரே அறையில் பலர் பணியாற்றியது இறப்பு அதிகரித்ததற்கு முக்கிய காரணம் என கூறப்படுகிறது. விபத்து தொடர்பாக விசாரணை நடத்த 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் மிகுந்த வேதனை அளிக்கிறது. இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்கள். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய விரும்புகிறேன் என ஜனாதிபதி மற்றும் பிரதமர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். முதல்வர் முதல் அரசியல் தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.